First பார்க்க போகிறது Maxwell's first equation. The Maxwell first equation எங்கிருந்து எடுத்ததுன்னா from Gauss law in electrostatics. The Maxwell scientist என்ன பண்ணாருன்னா 1856ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்க்காக ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் தயார் பண்ணார். ஓகேங்களா? அந்த 4 ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் Gauss law in electrostatics அங்கேருந்து எடுத்து சால்வ் பண்ணது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஏதோ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜ் இருக்குது. எப்பயுமே பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வெளியே தள்ளும். ஓகேங்களா? இப்படி நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை வெளியே தள்ளிடுச்சு. நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ், இதோ இவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதில் ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ் தான் வந்து டிஎஸ். ஓகேங்களா? இந்த டிஎஸ் வழியாக எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் உள்ளேருந்து வெளியில் வருது, அதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே வந்து வெளியில் வருதோ அதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இப்போ நான் டயக்ராம் வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட், இது பேர் ரோ. ரோனா சார்ஜ் டென்சிட்டி. ஒவ்வொரு சார்ஜுக்கும் டென்சிட்டி இருக்கும். எப்போ? அது ஒரு குறிப்பிட்ட வால்யூம்குள்ளே இருக்கும் போது தான். கியூனா சார்ஜ். இங்கே இருக்கிற சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் பாசிட்டிவ் சார்ஜ்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் வெளியில் போகுது. 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிங்களா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். நெக்ஸ்ட் டிஎஸ். டிஎஸ்னா என்னது? சர்ஃபேஸ். இங்கே எடுத்துக்கிற சர்ஃபேஸ் வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதுதான் இந்த டிஎஸ், ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ். வால்யூம், இது ஃபுல்லாகவே வால்யூம். அப்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே இருக்குது, அதுக்கான வால்யூம் வி. நம்ம மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லாஸ்ட் எதுனா இதுதான். இது பேர் வந்து இன்வெர்டட் டெல்டான்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம என்ன சொல்லணும்னா நப்லா. ஓகேங்களா? NABLA, நப்லா வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு ரோ. நெப்லா வெக்டார் டாட் டி வெக்டார்னா என்னதுன்னா டென்சிட்டி, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அப்படின்னா என்னதுன்னா ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வருது இல்லையா, அப்படி போயிட்டு வர லைன்ஸுக்குள்ள டென்சிட்டி தான் வந்து டி வெக்டார் ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி. அந்த சார்ஜுக்கு எவ்வளவு டென்சிட்டி. ஸோ ஒரு சார்ஜுக்கு எவ்வளவு டென்சிட்டி இருக்குமோ அதே டென்சிட்டி தான் யாருக்கு இருக்கும்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸினுடைய டென்சிட்டிக்கு இருக்கும். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். இதுதான் வந்து மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. இப்போ அதுக்கான ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரி, பண்ணலாமா? பாருங்கள். ஃபஸ்ட் இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எதுக்கு? ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ்க்கு. இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ்க்கு எவ்வளவு இருக்குது? ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ்க்கு க்ளோஸ்டு இன்டெக்ரல் எவ்வளவு இருக்குது? வித் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E. ஸோ E வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு சமம்னா இந்த சார்ஜுக்கு சமம். அப்போ Q பை எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்னா ஒன்றும் இல்லை, எப்சிலான் நாட்னா பர்மிட்டிவிட்டி இன் வேக்கம். அது என்ன சார் பர்மிட்டிவிட்டினா? ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ்க்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை உள்ளே அனுப்பி வெளியில் அனுப்பும், பர்மிட் பண்ணும். அது வேக்கமில் இருந்துச்சுன்னா எப்சிலான் நாட்டுன்னு சொல்லுவோம். அது என்ன சார் வேக்கம்னா காற்றே இல்லாத இடம். ஓகேங்களா? ஸோ அது எப்சிலான் நாட்டுன்னு சொல்லுவோம். அது ஸோ பர்மிட்டிவிட்டி வேக்கம் தான் எப்சிலான் நாட். கியூனா சார்ஜ், ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஎஸ்னா ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ். அப்புறம் இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இந்த மொதல் ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா, இதை நான் லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட போகிறேன். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? closed surface integral
இந்த எப்சிலான் நாட் இங்கே பக்கத்தில் வந்துடும். எப்சிலான் நாட் இ வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு கியூ. கியூன்னு வந்துருச்சு இப்போ. சரி, இந்த எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து எப்சிலான்னு மாற்ற போகிறேன். இந்த எப்சிலான் நாட் என்ன பண்ண போகிறேன், நான் எப்சிலானாக மாற்ற போகிறேன். சரி, இந்த பர்மிட்டிவிட்டி ரிலேஷன் படிச்சிருக்கீங்களா 12th ஸ்டாண்டர்டில்? என்ன ரிலேஷன்? எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். இது பர்மிட்டிவிட்டி, நார்மலாக பர்மிட்டிவிட்டி. இது பர்மிட்டிவிட்டி இன் வேக்கம், இது பர்மிட்டிவிட்டி இன் ரிலேட்டிவ். அப்போ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். சரி, இந்த மாதிரி 3 பர்மிட்டிவிட்டி இருக்குது. இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து காற்றுன்னு ஒன்று இல்லை. ஓகேங்களா, வேக்கமாக இருக்குது. அப்படி வேக்கமாக இருக்கிறச்ச அப்போது இந்த எப்சிலான் ஆர்னுடைய மதிப்பு 1 ஆகிடும். ஏன்னா அங்கே தான் எதுவுமே இல்லைல்ல, அப்போ நம்ம அதை 1 ஆக்கிக்கிறோம். அப்போது எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து 1. எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் டாட் 1. அப்போ எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் அப்ளை பண்ணிக்கலாமா? ஓகேங்களா, அப்போ பர்மிட்டிவிட்டி என்ன போட்டுக்கலாம்? எப்சிலான் நாட்டுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்? எப்சிலான் போட்டுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். Substitute the second equation in first equation. We get என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் இருக்கீங்க, இல்லைன்னா நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் இதை போட்டுப்போம். இதை ஓகேங்களா, செகண்ட் ஈக்குவேஷன் இதை போட்டுப்போம். இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஸோ சப்ஸ்டியூட் த தேர்ட் ஈக்குவேஷன் இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா, சரி, தேர்ட் ஈக்குவேஷனாக இருக்கீங்க எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட். இதை எடுத்துகிட்டு போய் நீ செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இந்த எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? எப்சிலான்னு பண்ணணும். எப்சிலான் இ வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு கியூ. இந்த ஈக்குவேஷன் தான் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த எப்சிலான் இ வெக்டார் இருக்கு இல்லையா, இது எதுக்கு ஈக்குவல்னா, இது எதுக்கு ஈக்குவல்னா டி வெக்டாருக்கு ஈக்குவல். அது என்ன சார் டி வெக்டார்னா? டோட்டல் சார்ஜ் டென்சிட்டி. ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு டோட்டல் சார்ஜ் டென்சிட்டி. அப்போது டி வெக்டார் ஈக்குவல் டு, அது எதுக்கு சமம்? எப்சிலான் இ வெக்டாருக்கு சமம். இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இந்த இ எப்சிலான் இ வெக்டாருக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? டி வெக்டார்னு போட்டுக்கலாம். அப்போது டி வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு கியூ. இதுதான் வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இதுதான் வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இது வரைக்கும் நம்ம ஒரு சார்ஜுக்கான க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? வால்யூம் பாருங்கள், வால்யூம்னா ஒன்றுமே இல்லை, இது சர்ஃபேஸ். இது சர்ஃபேஸில் இருக்கிறத பற்றி நம்ம எழுதியாச்சு. உள்ளே இருக்கிறது தான் வால்யூம். ஓகேங்களா, அப்போ வால்யூம்க்கு ஃபார்முலா எழுதலாம். இங்கே எழுதிப்போம். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வந்து எஸ். இங்கே வந்து க்ளோஸ்டு வால்யூம் இன்டெக்ரல். க்ளோஸ்டு வால்யூம் இன்டெக்ரல். வால்யூம்னா என்னது? இந்த சார்ஜுக்கான டென்சிட்டி. டென்சிட்டி என்ன இருக்குது? சார்ஜ் டென்சிட்டி ரோ. ஸோ ரோ டாட் டிவி. இங்கே வி, இங்கே எஸ் போட்டால் இங்கே டிஎஸ் போடணும், இங்கே வி போட்டால் இங்கே டிவி போடணும். இது எதுக்கு ஈக்குவல்? விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சார்ஜ். இதுவும் சார்ஜுக்கு ஈக்குவல். ஸோ ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரலும் சரி, வால்யூம் இன்டெக்ரலும் சரி, அது எதுக்கு சமம்? இந்த சென்டருக்கு இந்த சார்ஜுக்கு சமம். அப்போ இங்கே பாருங்கள், ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் சிக்ஸ்த் ஈக்குவேஷனோட ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், கியூ கியூன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்போது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு சிக்ஸ்த் ஈக்குவேஷன். அப்போ என்ன வரும் பாருங்கள், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டி வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு, இதுவும் ஈக்குவல்னா அப்போ இது ஈக்குவல் தானே. அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? க்ளோஸ்டு இன்டெக்ரல், தட் மீன்ஸ் வால்யூம்க்கு சார்ஜ் டென்சிட்டி இன்ட்டு டிவி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த ரெண்டு பக்கமும் சர்ஃபேஸ் வரணும், இல்லை வால்யூம் வரணும். ஓகேங்களா, சர்ஃபேஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம இந்த ரெண்டு பக்கமும் வால்யூம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அப்போது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரலை வந்து நான் வால்யூமாக மாற்றணும்னா அதுக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன சார் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னா?
the closed surface integral d vector dot ds equal to nebula vector d vector, இதுதான் அதுக்கு ஃபார்முலா. nebula vector d vector அப்புறமா closed volume integral dv. புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். இந்த ஈக்குவேஷன் நம்ம 7th ஈக்குவேஷன் வச்சுப்போம், இது 8th ஈக்குவேஷன் வச்சுப்போம். இந்த 8th ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் 7thல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பாருங்கள், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னால தான் நம்ம ஒரு சர்ஃபேஸை வியாக மாற்ற முடியும், வால்யூமாக மாற்ற முடியும். அப்போது டி வெக்டார் டாட் டிஎஸ்க்கு நம்ம என்ன எழுதிக்கலாம், இது எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாமா? அப்போது க்ளோஸ்டு வால்யூம் இன்டெக்ரல் நெப்லா வெக்டார் டாட் டி வெக்டார் dv ஈக்குவல் டு, இதுக்கு பதிலாக இதை எழுதியாச்சு. அடுத்தது என்ன இருக்கீங்க, வால்யூம் இன்டெக்ரல் p டாட் v. பின்னா என்னதாங்க, சார்ஜ் டென்சிட்டி. இப்போ பாருங்கள், இந்த v கேன்சலா, கவனிங்க, ஒரு இன்டெக்ரல் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த டிவியும் கேன்சல் பண்ணும். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன வருது, நெப்லா வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி வந்துருச்சா பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் தான் 9th ஈக்குவேஷன். இந்த 9th ஈக்குவேஷன் தான் வந்து மேக்ஸ்வெல்ஸ் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இதான் வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஈஸி தானே இது, மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறது மேக்ஸ்வெல்ஸ்னுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ்வெல்ஸ்னுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த மேக்ஸ்வெல் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் எங்கேருந்து கொண்டு வந்தார்னா காஸ் லாவோட மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ரெண்டாவது வந்து மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். எப்பயுமே வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜீரோவாக இருக்கும். ரீசன் ஏன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எங்கேயோ ஸ்டார்ட் ஆகும், எங்கேயோ எண்ட் ஆகும், ஆனால் அதில் வந்து முடிகிறது தெரியாது, எதில், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில். அதனால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம வந்து 10th ஈக்குவேஷனை வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது அதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில், ஒரு குட்டி சர்ஃபேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக தான் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னவாக தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். அப்படி ஈக்குவேஷன் அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், the closed surface integral b vector dot ds equal to pi. இது 11th ஈக்குவேஷன். இது ரெண்டுத்துலேயும் பை இருக்குங்களா, தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கா. கவனிங்க, நார்மலாக ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 0 ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில். அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸில் இருக்கும்போது அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இது ரெண்டுமே சரிசமமாக இருந்துச்சுன்னா அப்போது இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. அப்போது 10th ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 11th ஈக்குவேஷன், 10th ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 11th ஈக்குவேஷன் வி கெட். இங்கே பாருங்கள், இதுலேயும் பை இருக்குது, இதுலேயும் பை இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கு இங்கே பேலன்ஸு, த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாமா. இந்த ரெண்டு பையை தூக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து 12th ஈக்குவேஷன் வச்சுப்போம். சரி, எப்பயுமே நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வால்யூமுக்கு மாற்றி தான் எழுதுவோம். ஒரு வால்யூமுக்கு மாற்றி எழுதுறதுக்கு என்ன ஃபார்முலா, காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும். அப்போது ஒரு சர்ஃபேஸ் என்னவா மாற்றிடலாம், வியாக மாற்றிடலாம். வியாக மாற்றி நம்ம இங்கே என்ன பண்ணணும், நெப்லா போட்டுடணும். போட்டிங்கன்னா இருக்கீங்க பி வெக்டார் இருக்குது, பக்கத்தில் டிஎஸ் இருக்குது. இந்த டிஎஸ்க்கு பதிலாக டிவி போடணும், ஏன்னா இப்போ எஸ் டிஎஸ் இருக்குது, இங்கே வி டிவி மாற்றியாச்சு. இந்த ஈக்குவேஷன் வந்து 13th ஈக்குவேஷன் வச்சுப்போம். அடுத்தது இந்த இன்டெக்ரல் வி இருக்கு இல்லையா, க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல், க்ளோஸ்டு வால்யூம் இன்டெக்ரல், இதுவும் வந்து கேன்சல், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதுவோம். அப்போ மிச்சம் இருக்கும் இங்கே நெப்லா வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் 14th ஈக்குவேஷன். இந்த 14th ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸ்வெல்னுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இஸ் த மேக்ஸ்வெல் செகண்ட் ஈக்குவேஷன். எங்கேருந்து வந்தது இது, மேக்னட்டோ ஸ்டாட்டிக்ஸ், மேக்ஸ்வெல் செகண்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ்வெல்ஸ்னுடைய தேர்ட் ஈக்குவேஷன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ்வெல்ஸ்னுடைய தேர்ட் ஈக்குவேஷன். இந்த மேக்ஸ்வெல்னுடைய தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி எடுத்துகிட்டு வந்தார்னா, ஃபாரடேஸ் லா இருக்கு இல்லையா, ஃபாரடேஸ் லா ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அந்த ஈக்குவேஷன் வந்து கொண்டு வந்து மேக்ஸ்வெல்ஸ்னுடைய மூணாவது ஈக்குவேஷன் இதுதான். நெப்லா வெக்டார் இன்டூ இ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி வெக்டார் பை டோ டி. இந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். சரி, 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஃபாரடேஸ் லா ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபார்முலா என்ன? E equal to electromotive force equal to minus d pi by dt. இதுதானே ஃபாரடேஸ் லா ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷனுடைய ஃபார்முலா. இந்த ஈக்குவேஷன் நம்ம 15th ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஓகேங்களா? சரி, ஈனா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், பைனா வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஏதோ ஒரு கண்டக்டர் எடுத்துகிட்டு போய் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் போய் வச்சோம்னா அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இதுதான் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஃபாரடேஸ் லாவோட மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதில் இந்த ஈக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்க போகிறோம், இந்த பைக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்க போகிறோம். இந்த ஈக்கு வேல்யூ எங்கேருந்து எடுத்துக்க போகிறோம்னா, E is equal to closed line integral E vector dot dl. ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அது எதுக்கு ஈக்குவல்னா அந்த ஈக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் நம்ம 16th ஈக்குவேஷன் வச்சுக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷனை 16th ஈக்குவேஷன் வச்சுக்க போகிறோம். அடுத்தது இதே மாதிரி இந்த பை இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இது எதுக்கு ஈக்குவல்னா த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎஸ், இதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஏன் ஈக்குவல்னா, ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அதை நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இதுக்கு இந்த ஃபார்முலா. இது நம்ம 17th ஈக்குவேஷன் வச்சுப்போம். சப்ஸ்டியூட் த 16th அண்ட் 17th in the 15th ஈக்குவேஷன். இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த 15th ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் 16th ஈக்குவேஷன் 17th ஈக்குவேஷன் இன் 15th ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும் பாருங்கள். 15th ஈக்குவேஷனாக இருக்கீங்க இ, இந்த ஈக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணலாமா? அப்போது ஈக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஎல் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்கீங்க, மைனஸ் டி பை டிடி. இந்த பைக்கு பதிலாக இது ஃபுல்லாக எடுத்து இங்கே எழுதணும். என்ன இருக்கீங்க, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎஸ் எழுதியாச்சா? இப்போ எழுதுனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஎல் ஈக்குவல் டு இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, அது தூக்கி நான் வெளியில் போட்டுக்க போகிறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், மைனஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல், இந்த டி இருக்கும், இந்த பி வெக்டார் இருக்கும், பை டிடி இருக்கும், பக்கத்தில் இந்த டிஎஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இதை தூக்கி நான் கொஞ்சம் வெளியில் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தது இங்கே லைன் இன்டெக்ரல் இருக்குது. ஓகேங்களா? ஒரு க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் இருக்குது. நான் இதை என்னவா மாற்ற போகிறேன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாற்ற போகிறேன். ஒரு லைன் இன்டெக்ரலை சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாற்றுறதுக்கு ஸ்டோக்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும். இதுவே ஒரு எஸ்ஸை வியாக மாற்றுறது, தட் மீன்ஸ் சர்ஃபேஸை வால்யூமாக மாற்றுறதுக்கு காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல், இந்த இ வெக்டார் இருக்கு இல்லையா, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நெப்லா வெக்டார் கிராஸ் இ வெக்டார், இந்த டிஎல் வந்து எஸ்ஸாக மாறிடும், டிஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டிபி வெக்டார் பை டிடி இன்ட்டு டிஎஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கேயும் எஸ் இருக்குது, இங்கேயும் டிஎஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது, இங்கேயும் டிஎஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கேன்சல் ஆகிட்டு மிச்சம் தான் வரும். அப்போது நெப்லா வெக்டார் கிராஸ் இ வெக்டார் ஈக்குவல் டு என்ன இருக்கீங்க, மைனஸ் இப்போ இந்த டிபி பை டிடி இருக்கு இல்லையா, இது நம்ம என்னவா மாற்ற போகிறோம்னா டோ. ஸோ டோ பி வெக்டார் பை டோ டி. ஏன் இப்படி மாற்றுறோன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கேன்சல் பண்ணும்பொழுது இந்த டிபி டிஃபரன்சியேஷன் வந்து ஒரு பார்ஷியல் டிஃபரன்சியேஷனாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போது இந்த ஈக்குவேஷன் எத்தனாவது, இது
17னா அப்போ இது 18th ஈக்குவேஷன் தான் வந்து மேக்ஸ்வெல்ஸ்னுடைய தேர்ட் ஈக்குவேஷன். இஸ் மேக்ஸ்வெல்ஸ் தேர்ட் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல்ஸ் தேர்ட் ஈக்குவேஷன் ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ்வெல்ஸ்னுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தி, டைம் எடுத்துக்கிறதுனால தான் நான் எழுதி போட்டிருக்கேன், உங்களுக்கு நல்லா புரிய வச்சிடுறேன். மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா ஃப்ரம் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. இதுவும் 12th படிச்சிருக்கீங்க, ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. இதுதான் வந்து மேக்ஸ்வெல்ஸ்னுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வர போகிறோம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சரி, ப்ரூஃப் பார்க்கலாம். ஃப்ரம் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஆம்பியர் சர்க்யூட்டல் லானது க்ளோஸ்டு லைன் இன்டகரல் h vector dot dl vector equal to I. இதுதான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவோட ஈக்குவேஷன். ஒரு கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த கண்டக்டரில் அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஹெச்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து. எதில்? ஒரு குறிப்பிட்ட லென்த் ஆஃப் த கண்டக்டரில். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதில் இருக்கிற கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஈக்குவேஷன் இதுதான். ஸோ க்ளோஸ்டு லைன் இன்டகரல் h vector dot dl vector equal to I. இது 19th ஈக்குவேஷன். இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, கரண்ட்டுக்கும் கரண்ட்டு டென்சிட்டிக்கும். ஐனா கரண்ட்டு, அப்போ டென்சிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டகரல். ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸில் கரண்ட் டென்சிட்டி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டகரல் j vector dot ds vector equal to I. இது 19th ஈக்குவேஷன், இது 20th ஈக்குவேஷன். இதுலேயும் I இருக்குது, இதுலேயும் I இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்போது இந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதுங்க, இந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதுங்க. இப்போ எழுதிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ரெண்டு பக்கமும் எஸ் தான் வரணும். இங்கே என்ன இருக்குது? லெஃப்ட் சைடில் எல் இருக்குது, டிஎல் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எஸ் இருக்குது, டிஎஸ் இருக்குது. எனக்கு இந்த பக்கமும் எஸ் தான் வரணும். அப்போது ஒரு லைன், ஒரு எல்லை நம்ம ஒரு எஸ்ஸாக மாற்றணும், ஒரு லைனை ஒரு சர்ஃபேஸாக மாற்றணும், ஸ்டோக்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும். இதுவே ஒரு எஸ்ஸை வியாக மாற்றணும், ஒரு சர்ஃபேஸை வால்யூமாக மாற்றணும், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு டாட் வைப்போம். ஒரு எல்லை எஸ்ஸாக மாற்றணும் நம்ம கிராஸ் போடுவோம். இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ க்ளோஸ்டு, இப்போ இந்த எல்லை நான் எஸ்ஸாக மாற்றிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன போட போகிறேன்? நெப்லா வெக்டார். நான் எல்லை எஸ்ஸாக மாற்றுறதுனால இங்கே கிராஸ் போடணும். இதுவே நீங்கள் ஒரு எஸ்ஸை வியாக மாற்றினா இங்கே டாட் போடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் நெப்லா வெக்டார் இன்ட்டு இங்கே ஹெச் இருக்குது, அந்த ஹெச் இங்கே போட்டுக்கணும். இந்த டிஎலுக்கு பதிலாக டிஎஸ், ஏன்னா இங்கே எஸ் போட்டாச்சு, எஸ்ஸாக மாற்றியாச்சு. which is equal to closed surface integral j vector dot ds vector. இப்போ எல்லாம் பாருங்கள், எல்லா பக்கமும் ds ds வந்துச்சு. அப்போது இந்த ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிடலாமா எல்லா இன்டெக்ரல்ஸையும்? ஸோ இன்டெக்ரல் சர்ஃபேஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல், இந்த பக்கமும் சர்ஃபேஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன வரும்? நெப்லா வெக்டார் கிராஸ் ஹெச் வெக்டார் ஈக்குவல் டு ஜே வெக்டார் மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து 21st ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நான் நெப்லாவை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இந்த பக்கம் நெப்லா மல்டிப்ளை பண்ணால் வரும் நெப்லா வெக்டார் டாட் நெப்லா இன்ட்டு ஹெச் வெக்டார் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நெப்லாவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெப்லா வெக்டார் டாட் ஜே வெக்டார். ஒரு வெக்டார் அல்ஜிப்ரா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 12th ஸ்டாண்டர்டில். ஒரு டாட்டு ஒரு கிராஸ் இருந்தால் அதோடைய வேல்யூ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ இதோட மதிப்பு என்ன? 0. ஒரு டாட்டு ஒரு கிராஸ் இருந்தாலே 0, which is equal to nebula vector dot j vector. இந்த ஈக்குவேஷன் தான் 22nd ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது பாருங்கள், nebula vector dot j vector நம்மளுக்கு 0ன்னு தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறமும். அதனால் மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாருன்னா, nebula vector dot j vector பக்கத்தில் ஒரு சார்ஜ் டென்சிட்டி ஆட் பண்ணுறாரு. சார்ஜ் டென்சிட்டி என்னது? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு சார்ஜுக்கான டென்சிட்டி. சார்ஜ் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்குள்ளே வந்து எவ்வளவு எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வருது, அதை நம்ம வந்து சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து டோ பி பை டோ டியை வந்து ஆட் பண்ணுறாரு மேக்ஸ்வெல்.
இப்போ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ். ஓகேங்களா? சரி, நெப்லா டாட் ஜே வெக்டார் அவர் என்ன கண்டுபிடிச்சார்? நெப்லா டாட் ஜே வெக்டார் ஆன்சர் 0. அப்போ இந்த இடத்துல 0ன்னு போட்டுக்கிறார். அப்போ 0 ஈக்குவல் டு இந்த மைனஸ் போட்டால் ஒன்றும் போடலாம் ஒன்றுது, ஏன்னா மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 பக்கம் போயிடுச்சுன்னா 0 தானே. ஸோ 0 ஈக்குவல் டு டோ பி பை டோ டி. பீனா வந்து சார்ஜ் டென்சிட்டி, ஞாபகம் வச்சுங்க. இது பி கிடையாது, ரோ மாதிரி போடணும். ஓகேங்களா? பி கொஞ்சம் ஸ்டைலாக போடுங்க, அவ்வளோதான். ஸோ டோ பி பை டோ டி ஈக்குவல் டு 0 தெரிஞ்சு போச்சு. இது 24th ஈக்குவேஷன். இப்போயும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, மேக்ஸ்வெல்லால் இன்னும் ஈக்குவேஷன் கொண்டு வர முடியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா 21st ஈக்குவேஷன் இருக்குங்க இல்லையா, இதை ரீரைட் பண்ணுறாரு. ரீரைட்னா எப்படின்னா பாருங்கள், நெப்லா வெக்டார் கிராஸ் ஹெச் வெக்டார் ஈக்குவல் டு ஜே வெக்டார். இது கூட என்ன பண்ணுறாருனா இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட், கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் பண்ணுறார். இது வெறும் கரண்ட் டென்சிட்டி, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது ஜேனா கரண்ட் டென்சிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டினா என்னதுன்னா, இப்போ இந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கண்டக்டரில் இருக்கிறது வந்து கரண்ட் டென்சிட்டி. கொஞ்சம் அது இடம் மாறதுக்கப்புறம், லென்த் வேரி ஆனதுக்கப்புறம், ஒரு டிஸ்டன்ஸ் மாறதுக்கப்புறம், டிஸ்பிளேஸ் ஆனதுக்கப்புறம் வர கரண்ட் டென்சிட்டி தான் வந்து ஜேடி வெக்டார். ஸோ மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாருனா இங்கே ஆட் பண்ணி பார்த்தாரு, ஒர்க் அவுட் ஆகலை. திரும்ப என்ன பண்ணார்? ஜேடி ஆட் பண்ணார். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் 25th ஈக்குவேஷன். இதுலேயும் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு பக்கமும் நெப்லா டாட்டால் மல்டிப்ளை பண்ணுறாரு. ஸோ நெப்லா டாட் நெப்லா இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு நெப்லா டாட், இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். சரி, ஒரு டாட்டு ஒரு கிராஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன் நான்? 0ன்னு சொல்லியிருக்கேன். 0 போட்டாச்சா? ஈக்குவல் டு நெப்லா வெக்டார் டாட் ஜே ப்ளஸ் ஜேடி. நெப்லா வெக்டார் டாட் ஜே, நெப்லா வெக்டார் டாட் ஜே வெக்டார் ப்ளஸ் நெப்லா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது கூட மல்டிப்ளை பண்ணணும், இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நெப்லா வெக்டார் டாட் ஜேடி வெக்டார். இந்த ஈக்குவேஷன் 26th ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. சரி, நெப்லா வெக்டார் டாட் ஜே வெக்டார் என்ன கண்டுபிடிச்சாரு மேக்ஸ்வெல்? மைனஸ் டோ பி பை டோ டி. இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். பண்ணலாமா? அப்போது 0 ஈக்குவல் டு இந்த நெப்லா டாட் ஜே வெக்டாருக்கு பதிலாக இது எடுத்து அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ மைனஸ் டோ பி பை டோ டி ப்ளஸ் நெப்லா வெக்டார் டாட் ஜேடி வெக்டார். சரி, இந்த மைனஸ் இப்போ லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுமா? அப்போது நெப்லா வெக்டார் டாட் ஜேடி வெக்டார் ஈக்குவல் டு, இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து 27th ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது நெப்லா வெக்டார் டாட் ஜேடி வெக்டார் ஈக்குவல் டு டோ எடுத்து எழுதியாச்சு, இந்த டோ டி எடுத்து எழுதியாச்சு. இந்த பி இருக்கு இல்லையா, பி என்னது? சார்ஜ் டென்சிட்டி. இந்த சார்ஜ் டென்சிட்டி எங்கே கண்டுபிடிச்சார் மேக்ஸ்வெல்? மேக்ஸ்வெல் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சார் இல்லையா? என்ன கண்டுபிடிச்சாரு? நெப்லா வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு பி, அதான் அந்த ரோ, அதானே கண்டுபிடிச்சா. அப்போ அந்த ரோக்கு பதிலாக மேக்ஸ்வெல்லோடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ நெப்லா வெக்டார் டாட் டி வெக்டார். இப்போ அடுத்தது நெப்லா வெக்டார் ஜேடி வெக்டார் ஈக்குவல் டு, இந்த நெப்லாவை தூக்கி வெளியில் போட்டாச்சு, இந்த டோவை தூக்கி டி கூட சேர்த்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பு நெப்லா வெக்டார் ரெண்டு பக்கமும் இருக்கா, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் இருக்கும் ஜேடி வெக்டார் ஈக்குவல் டு டோ டி வெக்டார் பை டோ டி. இதுதான் 29th ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இந்த 25th ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இப்போ இதை நான் மாற்ற போகிறேன். 25th ஈக்குவேஷனாக இருக்கீங்க நெப்லா வெக்டார் கிராஸ் ஹெச் வெக்டார் ஈக்குவல் டு, நெப்லா வெக்டார் கிராஸ் ஹெச் வெக்டார் ஈக்குவல் டு என்ன இருக்கீங்க? ஜே வெக்டார் ப்ளஸ் இந்த ஜேடிக்கு பதிலாக 29th கண்டுபிடிச்சி அந்த ஜேடி வேல்யூ எடுத்து இங்கே போட்டாச்சு. அப்போது 30th ஈக்குவேஷன் எங்கேருந்து வருது? 25th ஈக்குவேஷன்லேருந்து வருது. நீங்கள் வேணால் இங்கே எழுதிக்கலாம். இது எங்கேருந்து வருது? ஃப்ரம் 25th ஈக்குவேஷன். ஃப்ரம் 25th ஈக்குவேஷன் தான் இது வருது. நெப்லா வெக்டார் கிராஸ் ஹெச் வெக்டார் ஈக்குவல் டு ஜே, இந்த ஜேடிக்கு பதிலாக இதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு இன்டெக்ரல் ஃபார்மெட்டுக்கு எழுத போகிறேன். ஒரு நெப்லா ஒரு கிராஸை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் போட்டு இங்கே எல் போடணும். ஓகேங்களா? அப்போது எல் போட்டால் தான் இந்த நெப்லா போகும். அப்போது இங்கே எல் போட்டால் இங்கே என்ன பண்ணணும்? நம்ம டிஎல் போடணும். அப்போது ஒரு நெப்லா ஒரு கிராஸை ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? க்ளோஸ்டு இன்டெக்ரல் எல். ஸோ ஹெச் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு, இங்கே கரண்ட் டென்சிட்டி இருக்குது, இங்கேயும் கரண்ட் டென்சிட்டி தான் இருக்குது. ஸோ இந்த டென்சிட்டி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்?
சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எஸ் போட்டு இதை எடுத்து அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் டிஎஸ் போட்டுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. வந்துருச்சா பாருங்கள் அந்த ஈக்குவேஷன் அப்படி. க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் h vector dot dl equal to க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் j vector plus dou d vector by dou t into ds. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து மேக்ஸ்வெல்னுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு கிராஸ்ன்னு வந்துச்சுன்னா எல் போடணும். ஓகேங்களா? அந்த பக்கம் கிராஸ் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் போடணும் சர்ஃபேஸ். ஏன்னா கரண்ட் டென்சிட்டிக்கு சர்ஃபேஸ் தான் வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து எல் வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் மேக்ஸ்வெல்ஸ்னுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன். பொறுமையாக நான் சொல்லிக் கொடுத்த ஆர்டரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2-3 வாட்டி எழுதி பாருங்கள், உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில்